அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பராக இருக்கேன். எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே சமையலே போட்டுக்கிட்டே இருக்கீங்க, குட்டீஸ்லாம் கேட்குறாங்க, ஆன்ட்டிஸ் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நம்ம டான்ஸ் ஆட முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்னது அப்பப்போ இந்த மாதிரி விளாக் வரும். நம்ம அதீரன் அப்படிங்கிறவருக்கு பர்த்டே இன்னைக்கு. இவங்க கேரளா ஸ்டேட்டு. அவங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்காக நம்ம பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேக்கை மட்டும் காட்டிட்டு விட மாட்டேன். பிரியாணியும் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நம்ம ஸ்பெஷல் பிரியாணினா எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால் அந்த பிரியாணி எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் சாப்பாடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம எண்ணெய்க்கறி விலாக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நிறைய சகோதரி அப்புறம் நிறைய பேர் எனக்கு பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு தெம்பாகவே இருக்கும். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். குட்டி தம்பிக்கு நம்மளுடைய விஷஸும் சொல்லிக்கலாம். ஹாப்பி பர்த்டே குட்டி தம்பி, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாரக்கல்லாஹ் ஃபீ உமூரிக்க, அல்லாஹ் உன்னுடைய வயதிலே பறக்கச் செய்வானாக. எல்லா சந்தோஷமாக நீ எப்போவும் இருக்கணும். இந்த மாதிரி எல்லோரும் அவனுக்கும் விஷ் பண்ணுங்கள். கேக்கெல்லாம் பாருடா, கலராக மின்னுது. கேக்கோட கலரே இதுவாக இல்லை கலராக கேக்கு செஞ்சுருக்காங்களான்னு தெரியலை. இந்த கேக்கும் நம்ம ஜித்தா சிஸ்டர் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கப்பில் இருக்குது கேக்கு, அதுக்கப்புறம் குட்டி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாலிபப்லேயும் கேக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் கேக்கு சிஸ்டர் சூப்பராக செஞ்சுருக்காங்க. டேஸ்ட்டு வெயிட்டுமே நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லை, லாலிபப்பில் கேக்கு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் கேக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டோனட்டு, இந்த மாதிரி வெரைட்டியில் பசங்களுக்கு என்ன மாடல் பிடிக்குமோ, மிக்கி மவுஸு, காரு, என்னென்ன மாடல் வேணும்னாலும் நம்ம அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டவுன்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும் ஆர்டர் பண்ணலாம். அவங்க அழகாக நீட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. வேணும் அப்படிங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க எல்லாருக்கும் தெரியும். டெக்கரேட்டிவ்லாம் செம்மையாக போய்கிட்டு இருக்குது. கேக் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டேபிளையும் வச்சு சிஸ்டர் சூப்பராக ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த மிக்கி மவுஸு, ஹார்ட்டின்னு, அப்புறம் ஸ்டாரு, ஃப்ளவரு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் இருக்குது கேக்கு. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பொம்மை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். அது என்ன பொம்மை வருது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த பொம்மை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எண்ணெய்க்கறி விலாக்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நினைக்கிறேன் இந்த பொம்மை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லோரும் லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள். நானுமே எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாமா என்ன பொம்மை வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக இருக்கேன். எனக்கும் பிடிச்ச மாதிரி அந்த பொம்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேக் மட்டும் வெரைட்டியாக பண்ணுறது இல்லாமல் நம்மளோட நொறுக்கு தீனி, அதாவது ஸ்நாக்ஸுமே வெரைட்டியாக சூப்பராக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடுமே ஆர்டர் கொடுத்தா வெஜ்ஜு இல்லைனா நான்வெஜ்ஜு அதுவுமே நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இது வரைக்கும் அவங்களோட சாப்பாடை டேஸ்ட் பார்க்கல. சிஸ்டர் நமக்கு கொடுத்தா டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இந்த சாக்கு வச்சு எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை பிஹெச்எல் டவுன்ஷிப்பில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே பர்த்டேக்கு கேக்கு இல்லை ஃபுட் அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் காண்டாக்ட் நம்பர் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நம்ம குட்டி தம்பி ஃபஸ்ட்டு பர்த்டே எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் வாங்க.
எல்லாரும் அங்கே பிஸியாக இருக்காங்களே, இவர் மட்டும் தனியாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அப்படியே இலையாக அடுக்கி வச்சுருக்காரு. பச்சை பச்சையாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. போய் பக்கத்தில் போய் பார்த்தா நம்ம வெத்தலை பாக்கு ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, வெத்தலை பாக்கோட அருமை நிறைய பேருக்கு தெரியலை. வெத்தலை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிவிட்டேன், இன்றைக்கி சாப்பாடு வந்து பிரியாணியாக தான் இருக்கும். வெத்தலையோட அருமை வந்து நிறைய பேருக்கு தெரியலை. வெத்தலை பாக்கு இதெல்லாம் போட்டு வச்சு கரை பிடிக்கும், கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வெத்தலையை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா வெறும் வெத்தலையை மென்னுங்கன்னா நல்ல ஒரு ஜீரணமாயிரும் சாப்பாடு. குழந்தைகளுக்குமே சுடுதண்ணியில் இது பண்ணி கொடுக்கலாம். வெத்தலை வந்து அவ்வளோ நல்லது. நிறைய பேர் வந்து வெத்தலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போக மாட்டீங்க. அதை பார்த்தாலே என்னமோ அப்படி அதில் அவ்வளோ மருத்துவ குணம்லாம் இருக்குது. வெத்தலையை பார்த்தோன்னே எனக்கு உங்ககிட்ட அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி நம்ம சாப்பாடை போய் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா நல்லா கொழுப்பெல்லாம் போட்டு நம்ம ஸ்டைலில் ஒரு தாளிச்சா வச்சுருந்தாங்க. அதே பக்கத்தில் சைடிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே பிரியாணியை பார்க்குறதுக்குள்ளே கேக் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். சரி ஓடுவோம் குடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேக் கட் பண்ணுறதே நம்ம எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு கேக் கட் பண்ணுறதை மட்டும் நீங்கள் எங்களுக்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரியாணியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் இங்கே வந்துட்டேன். பிரியாணின்னு சொன்னோன்னே வாயில் எச்சில் ஊறுதா உங்களுக்கு? ஆனால் எனக்கு பிரியாணின்னு சொன்னோன்னே அது எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் சாப்பிட்றணும் அப்படின்னு தான் தோணும். எல்லாருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்குது, ஏன்னு தெரியல. பிரியாணின்னு பேர் வச்சதுனாலே அந்த பிரியாணின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே சாப்பிடணும், இல்லைன்னா அதை பார்த்து ரசிக்கணும். இந்த உலகத்தில் பாதி பேர் வந்து பிரியாணி லவராக தான் இருப்பாங்க போல். பிரியாணின்னு பேர் வச்சவங்களே சாப்பாடை எவ்வளோ ரசித்து சாப்பிட்ருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க. அந்த பேரை கேட்டோன்னே அப்படியே டெம்ட் ஆகும்ல, நமக்குலாம் எச்சில் ஊறும்ல. சாப்பாடு வேறு என்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே ஷூட் பண்ணலாம். நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். 12 to 1 வந்து அந்த லன்ச் டைமு. அப்போ கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுவாங்க. அது வரைக்கும் அந்த சாப்பிட்ற இடம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த கேப்பில் நம்மளுமே உள்ளே போய் என்னென்ன வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு.
கேக்கு சாப்பிடாத பசங்களே இல்லை. என்ன தான் கேக்கு வாங்கி கொடுத்தாலும் கேக்கு பர்த்டேக்கு வாங்கி வெட்டி சாப்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷம். அந்த கேக் வெட்டும்போது அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த சிரிப்புக்காகவே நம்ம வந்து எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டாலேருந்து கொஞ்சமாக எடுத்து பெரிய பக்கெட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு பரிமாறதுக்காக. நல்லா சிக்கன் கிரேவி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுக்காக பாயசம் நல்ல நம்ம ஸ்டைலில் சாரப்பருப்பு முந்திரி பருப்புலாம் போட்டு பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நல்லா தயிர் சம்பல் பல்லாரிலாம் போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்ட சம்பல். அப்புறம் மெயினே இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா சுட சுட மட்டன் பீஸ் எல்லாம் போட்டு பிரியாணியை பார்த்தாலே வந்து நிறைய பேருக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரிப்பா சாப்பிட தான் முடியல பார்த்துக்குவாச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காகவே க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஃபங்க்ஷன் வரவங்க எல்லாருமே வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு பிடிக்காது, சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்காக நல்லா வெஜ்ஜிலேயும் ரைஸு சாம்பார் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பசங்க ஜாலியாக கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டே சந்தோஷமாக இருந்தாங்க. ஜமீல் அதாவது என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்துட்டு ஜமீலை ஏன் ஆண்டி கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன் அவங்க ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்காங்கடா, ஸ்கூல் கிளம்பணும்ல, நீங்கள் ஸ்கூல் போகலையா அப்படின்னா, இல்லை ஆண்டி நாங்கள் ஸ்கூல் இன்றைக்கி போகலை லீவு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தாங்க. எங்களையும் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னதும் ஹாய் சொன்னாங்க. நம்ம அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரதுக்குள்ளே பச்சை பசேன்னு இருந்த வெத்தலைலாம் கலர் கலராக டூட்டி ஃப்ரூட்டி அப்புறம் ஜீரக மிட்டாயி அது இதுன்னு போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. பீடாவாக ஆயிடுச்சு. இப்படி தாங்க நம்ம வெத்தலை பாக்கோடு ஆரம்பித்தோம். வெத்தலை பாக்கோடு வந்து நம்ம பர்த்டே விலாக் வந்து முடிச்சுக்கிட்டாச்சு. இந்த விலாக் வந்து இதோட முடியுது. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்ஐகேரி விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் திரும்பவும் வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை ஃப்ரெண்ட்.